Hello students, welcome to Salem Vettithamil NEET Academy. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 டேஸில் வந்து இந்தியா லெவலில் நீட் தேர்வு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் 2027க்கு என்னென்ன நியூஸ் அண்ட் சஜஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். பட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த 2 டேஸில் நல்ல வீடியோ போட முடியல. ஸோ இந்த 2 டேஸில் நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னென்ன, அது அப்கமிங் 2027க்கு எப்படி வந்து சேஞ்ச் பண்ண போகுதுன்னு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் மோட் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானவங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். என்னொன்று எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இங்கே கம்ப்யூட்டர் மோட் கேன்சல் அண்டு வந்து பார்த்திங்கன்னா சில நியூ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 12th மார்க்குமே நம்ம கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ், அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாடுக்கு மட்டுமே செப்பரேட் நீட் எக்ஸாம் இந்த மாதிரி சஜஷன்ஸ். அண்ட் போர்டு மார்க்ஸ் எடுத்துக்கணும், அதான் சொன்னல 12th மார்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு. அண்டு வந்து கம்ப்யூட்டர் முறை நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், பிஃபோர் தட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்போம். ஸோ அதோட வகையில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம், அதில் அட்மிஷன் போயிட்டுருக்காருண்டா. பட் இன்னும் ஆஃப்லைன் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ தான் சொல்லியிருந்தேன், அகாடமி இப்போ தான் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கான அட்மிஷன் டீட்டெயில் கொடுத்துடலாம். ஸோ 2027க்கு நீங்கள் நீட் படிக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அகாடமி வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சேலம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டியம்பட்டி, அரியனூர், கொல்லம்பட்டின்னு சொல்லிட்டு நம்ம நியர்பை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேரடி மாணவர்களுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸஸில் நமக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டெய்லியுமே ஃபுல் டே கிளாஸஸ் இருக்க போது. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ணியிருக்கோம், டெய்லி யூனிட் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சம் ஈவினிங் கிளாஸில் கொடுக்க முடியல. ஸோ பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈவினிங் கிளாஸஸும் டெஸ்ட் பிளான் பண்ணியாச்சு, கொஷின் பேப்பர்ஸும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் வந்து சார் நான் வந்துட்டு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூலில் தான் நடத்தணுமா. எந்த ஸ்கூல் கேட்டிங்கன்னா, ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ சேலத்தில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும், ஆட்டியாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல். அண்டு இன்னுமே எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொன்னால் உங்களுக்கு வேன் மிஷின் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கூலும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஃபெசிலிட்டியுமே பண்ணித்தரோம். நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம். அண்ட் ஸ்மார்ட் கிளாஸஸ் தான், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் தான் நடத்துவேன். இது வந்து வெறும் விளம்பரத்துக்குன்னு இல்லை, நான் இதுதான் சூஸ் பண்ணேன். நம்மக்கிட்ட க்ரீன் போர்டு கூட இருக்குது அது சைடில். பட் க்ரீன் போர்டை கம்பேர் பண்ணுறப்ப நான் ஏன் ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம ஆரம்பிக்கிறப்பயே அகாடமியை விட இந்த ஸ்மார்ட் போர்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 அதிகமாக கொடுத்துடுத்தோம். பிகாஸ் எனக்கு தேவை வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு, அப்போ தான் நிறைய நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக, கொஷின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். மற்றவங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்துவாங்க, பட் இங்கே இது தேவை. அண்ட் வந்து 17 ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் வந்து 50 கொஷின்ஸ் நம்ம வெளியே கொடுத்துருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் லாங் பீரியட் இருக்கனால கண்டிப்பாக நடத்திடலாம். அண்ட் 150+ மேலே பார்ட் டெஸ்ட் அண்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ். பட் இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடியது முக்கியமான பாயிண்ட், நீங்கள் டே ஸ்காலராக வரீங்க, அது ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் பற்றி நம்ம இன்னுமே லேட்டராக சொல்லலாம், அடுத்தடுத்த வீடியோ ஹாஸ்டல் அட்மிஷன் பற்றி சொல்கிறேன். இப்போ டே ஸ்காலர் பற்றி சொல்லி இது ஆன்லைனுக்கும் அப்ளிகபிள் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாவட்டத்துலேருந்து நேரடியாக வந்து வர முடியல பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதே தான். சரிங்களா, அப்போ இதில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, வரக்கூடிய நீட் எக்ஸாம் கஷ்டமாக இருக்க போகுது. அப்போ வந்து இந்த ஆட்டம் இந்த மாதிரி 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் உட்காந்து நீங்கள் படிக்க போகிற என்விரான்மெண்ட் கிடையாது. நம்ம அட்மிஷன் மேக்ஸிமம் எடுக்கிறதே ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். டே ஸ்காலர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்த்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம டோட்டல் அட்மிஷனை எடுக்க போகிறோங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது 20 ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ லோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எக்ஸாக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபேக்கல்ட்டி மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நானும் செக் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் ஒரு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம கிளாஸ் நடத்த போகிறோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஃபீஸ் நான் ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்டேம்மா, கால் பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லை. இதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். 25,000 தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் லோ ஃபீஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். பட் அதை நான் வருஷம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷமும் அதை நான் பண்ணுவேன். ஸோ 25,000க்கு அது இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரித்து நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுறதுக்கு 9080549820 ஆர் 7373264210. அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக ஸ்கூலுக்கு வந்தனாலும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் கால் பண்ணிட்டு நீங்கள் நேராக வாங்க, நேரடி அட்மிஷன் போட்டுக்கலாம். மீடியம் கேட்டிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இன்னும் இதில் எதை ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், அது தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்தியா டுடேயில் வந்து இந்த நியூஸ் நம்ம டுடேஸாக இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை பார்த்துடலாம். இந்தியா டுடே லெவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சோர்ஸ் படி 12th மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சஜஷனாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன், ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். இந்த நியூஸ் ரொம்ப நம்ம எலாபரேட் பண்ண போகிறதில்ல, ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நீட்டில் ஒரு 620 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ப்ளஸ் அடிஷ்னலாக போர்டு எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ஒரு 75% அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் 620 எடுத்திருக்காங்க, அவங்க வந்து 85% எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஹை ரேங்க் கொடுக்குற மாதிரி ஒரு சஜஷன் கொண்டு வர போகிறாங்க. இது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் 610 தான் எடுத்திருக்காரு, ஆனால் போர்டில் 95% எடுத்திருக்காரு அப்படின்னா ஈவன் நீட்டில் குறைஞ்சா கூட போர்டில் அதிகமாக இருக்கனால இவருக்கு தான் ஹை ரேங்க் வரும். இதை 50-50ன்னு சொல்லுவாங்க. பாதி மார்க்கு ஆர் பாதி குவாலிஃபைட் நீட் மார்க்கும் மீதி வந்து பார்த்திங்கன்னா 12th போர்டு மார்க் எடுக்கலாம். இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் டம்மி ஸ்கூலில் இருக்குது, வெறுமனே ஒரு ஸ்கூல் மட்டும் ரன் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து வெறுமனே கோச்சிங் மட்டும் தான் நடத்துவாங்க. ஸ்கூலு அந்த ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் டம்மி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நம்ம தெருவத்தானா இங்கே 2-3 டம்மி ஸ்கூல் இருக்குது, பேர் சொல்ல வேணாம். அது நம்ம வித்யாமந்த ஸ்கூல்னு எடுத்து வைங்களேன். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் நீட் கிளாஸஸ் எல்லாம் உள்ள நடத்தவே மாட்டாங்க. போர்டு எக்ஸாம் நடத்துவாங்க, அந்த நீட் எக்ஸாமுக்கு வேணால் கைட் பண்ணுவாங்களே தவிர்த்து போர்டு எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஸ்கூல்னால் சரி வித்யாமந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல். பட் நான் சொல்கிறது, நம்ம ஏரியாவிலே ஒரு 2 தள்ளி போனீங்கன்னா டம்மி ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்குது. அந்த 2 ஸ்கூல்லையுமே போர்டெல்லாம் நடத்துறதில்ல, நீட்டுக்கு மட்டும் தான் நடத்துவாங்க. ஒரு நாள் ரைட்டில் மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சஜஷன் கொடுத்துருக்காங்க. போர்டு எக்ஸாமே இம்பார்ட்டன்ட் பண்ணணும். பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த 50% அப்படிங்கிறது நீட்டை விடுங்க, போர்ட்லேருந்து வரக்கூடிய இந்த 50% அப்படிங்கிறது வேறு வேறு போர்டு இருக்குது. வெறுமனே நார்மல் போர்டு மட்டும் இல்லை, சிபிஎஸ்சி போர்டு இருக்குது. அண்டு வந்து ஸ்டேட் போர்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் மாறும். தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேஷ் கொஸ்டின் பேப்பரில் கஷ்டமாக இருக்கும், பீகார் சொல்லிட்டு வேறு ஸ்டேட் இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்குது. அப்போது எந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருதோ அவனுக்கு நேச்சுரலாக ஹை பர்சன்டேஜ் வந்துடும். அப்போது இதை எடுத்துக்கிறது யூஸ்லெஸ், ஈக்குவல் காம்படிஷனாக இருக்காது. அப்போ நீட் எக்ஸாம் தான் ஒரே கொஸ்டின் பேப்பர், அதனால் அது ஈக்குவல் காம்படிஷனாக இருக்கும். பட் இந்த மாதிரி போர்டு எக்ஸாமை கன்சிடர் பண்ணோம்னா ஈக்குவல் காம்படிஷன் வராது. அதனால் இந்த நியூஸ் அப்படிங்கிறது நியூஸாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இம்பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு தேர்வுக்கு கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸ்டில் இதில் ஏதாவது ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சுன்னா நான் சொல்லணும். அதனால் இது நியூஸ் செஷனில் நான் கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி போர்டு எக்ஸாம் பற்றி பிரச்சனை எதுவும் இல்லை. ஈவன் போர்டு எக்ஸாமும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச நீட் தேர்வை பற்றி ஒரு கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அஃபிஷியல்ஸ் யார் பார்த்திங்கன்னா வாஷ்னிக், ஜோஷி, சிங் இதெல்லாம் விடுங்க. ராதாகிருஷ்ணன் கமிட்டி, நான் இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். ராதாகிருஷ்ணன் தான் ஹெட்டு. அது நீட் ரிலேட்டடான சஜஷன்ஸ் அண்ட் நீட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சினா ராதாகிருஷ்ணன் கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கு 2 இயர்ஸாக. ஸோ இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்த நீட் தேர்வை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் ஸ்மூத்தாக நடந்திருக்கு, எந்த வகையான குளறுபடி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சில பர்சனல் ஆப்ஸ்லாம் நாங்கள் பேன் பண்ணி தான் இந்த எக்ஸாம் நடத்தணும்னு சொன்னாங்க. பட் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் நடந்திருக்கு. ரொம்ப பெரிய செக்யூரிட்டி மாதிரிலாம் தெரியல. என்ன ரீசன்னு சொல்கிறேன்னா, ஆர்மி ஆஃபீஸர்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்கூல்லையுமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வித் கன்னோட சுற்றிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேனிக்லாம் ஆகல. டு பி ஃப்ராங்க், நானும் உள்ளதாக இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவங்கள பார்த்து பயப்படல. ஏன்னா நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நம்ம போலீஸை பார்த்து நம்ம பயப்படணும் அவசியம் துளி கூட கிடையாது. பசங்களும் பயப்படல. நான் கூட நினச்சேன், சரி ஆர்மி ஆஃபீஸரில் கன்னோட வச்சுருக்காங்க, பசங்க பயப்படுவாங்கன்னு. ஜாலியாக அவங்க பக்கத்தில் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக தான் இருந்துச்சு. பட் இதுதான் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி சிஸ்டம்னு என்கிட்ட தரப்பில் சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து டெலிகிராம் இந்த மாதிரி ஆப்பிளோட பேன் பண்ணியிருந்தாங்க. டெலிகிராம்லாம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி மற்ற மீடியத்தில் லீக்காக தான் போகுது அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் கூட அவங்க சக்ஸஸாக முடிச்சிருக்காங்க. ஸ்டில் டேட் சில கேசஸ் இருக்கே தவிர்த்து பேப்பர் லீக்குக்கான எந்த வகையான கேஸும் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ நாங்கள் ரீநீட்டை பர்ஃபெக்டாக நடத்திருக்கோம் அப்படின்னு அந்த கமிட்டிக்கு சொன்ன ஒரு நியூஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் வந்து வீடியோ தமிழில் சொன்ன முக்கியமான சஜஷன்ஸ், இதில் தான் சில சஜஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. சொன்ன சஜஷன்ஸ் நார்மல் நியூஸ் மட்டும்தான். பட் இந்த லாஸ்ட் பேஜில் கூடிய இந்த சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சஜஷன்ஸ். அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபேஸ் வைஸ் நீட் நடத்துறதுக்கான சஜஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் ஃபேஸ் வைஸ் நீட் சஜஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெக்கமெண்ட் இந்த நீட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த நீட்டில் நடந்துச்சு இல்லையா, இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸை பற்றியும் அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த கமிட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். ஏன்னா அந்த கமிட்டி வந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து மற்ற ஃபேக்கல்ட்டிஸோ மற்ற நடத்தின ஆஃபீஸர்ஸோ என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் சஜஷன் ஃபேஸ் வைஸ் சஜஷன். அப்படின்னா இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடுக்கும் கர்நாடகா ஆர் கேரளா இந்த மாதிரி பக்கத்தில் கூடிய ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒரு நாள் எக்ஸாம் நடத்திடலாம். அண்டு வேறு ஸ்டேட்டுக்கு வேறு டேட்டில் எக்ஸாம் நடத்தலாம். விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீட் கொஷின் பேப்பர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கேள்வித்தாள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க.
இதனால் கொஷின் பேப்பர் டிவைட் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2017 பண்ணாங்க. 17 ஒரு 8 கொஷின் டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் செட் பண்ணி அது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் வரும், அதை விட ஈக்குவல் காம்படிஷன் ஆகும். பட் அது சஜஷனாக கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ப்ரெஷர் தான். ஒரே கொஷின் பேப்பர் இருக்கனால அந்த ஒரே கொஷின் பேப்பரை ப்ராப்பராக எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு தான் காசு வாங்குறாங்க. அதை ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் என்ன கமிட்டி என்ன என்டி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் இல்லையா. பட் இந்த சஜஷன் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் பேப்பர் லீக் ஆச்சுன்னா மறுபடியும் ரீ எக்ஸாம் நடத்தினா பேர் ரொம்ப கெட்டு போய்டும். ஆல்ரெடி நிறைய போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சஜஷன் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அப்போ ஈக்குவல் காம்படிஷனுங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போய்டும். ஒரு ஸ்டேட்டில் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுப்பாங்க, அவங்க ஆல் இண்டியாவில் வந்து சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெரிய பிரச்சனை உட்படும். ஆனால் ஸ்டேட் வைஸில் எடுக்கிறப்போ அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஸ்டேட்டில் மட்டும் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அந்த 85% இருக்காங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே. பட் ஆல் இண்டியா பாதிக்கப்படும். தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா ஸ்டேட் வைஸில் நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தமிழ்நாட்டில் கூடிய மாணவர்கள் மட்டும் தான் ஸ்டேட் வைஸ் கவுன்சில் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் இந்தியா லெவலில் கூடிய அந்த ஆல் இண்டியா கோட்டா பாதிக்கப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஜஷன் கொடுத்துருக்காங்க. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அண்ட் ரெண்டாவது இது நடந்துடும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் மோடை வந்து பார்த்தீங்கன்னா வேணானது சஜஷன் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தரப்புலேருந்து சரி அது எக்ஸாம் நடத்துகிற கமிட்டிஸ் பீப்புள்ஸும் சரி இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர். ஸோ இந்த வருஷமாக வி எக்ஸ்பெக்ட் 22 to 24 lakhs. 22 24 லட்சம் பேர். ட்ராப்பர்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ஒரு 21 lakhs மேக்ஸிமம். அப்போ 20 லட்சத்துக்கு மேலே கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கா? பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் மோடு கொண்டு போகணும்னு சொல்கிறோம். அப்போ கம்ப்யூட்டர் மோடில் கொண்டு போனால் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. அப்போ எப்படி வந்து இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய கேள்வி இருக்கிறனால கம்ப்யூட்டர்ஸ் வந்து உடனே வேணாம், சிபிடி மோடு உடனே வேணாம், நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆரம்பிக்கலாம். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து இதை ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பண்ணலாம். ஏன்னு கேட்டேன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கம்ப்யூட்டர் மோடு வச்சு எக்ஸாம் நடத்தினா நீட்டை வந்து வேறு டேட்டில் ஜெய் மாதிரி பிரித்து நடத்தணும். ஜெய்யே பிரிச்சே நடத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட லட்ச ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய ஜெய் எக்ஸாமே பிரித்து தான் நடத்துகிறாங்க. இப்போ நீட் மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் அதிக அளவில் ஒரே நாள் எழுதக்கூடிய எக்ஸாமில் நீட் இருக்குது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சா கூட நீங்கள் மாத கணக்கில் நடத்தணும் இந்த இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சா. அப்போ ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கான செலவுகள் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அது எப்படி வந்து சக்ஸஸாக நடத்தணும் அப்படின்னுலாம் இருக்குது இல்லையா. இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு 10 மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிறது இந்தியா லெவலில் வந்து Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸ், அதாவது ஒரு கிராமப்புறங்கள் ஆகட்டும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிஸ் ரேஞ்சஸ் ஆகட்டும், இந்த ரேஞ்சஸில் வந்து கம்ப்யூட்டரே கிடையாது. இப்போ நான் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ தான் ப்ராப்பராக செக்யூரிட்டி சிஸ்டம், கேமரா சிஸ்டம், சிசிடிவி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே யோசிச்சு பாருங்கள், ஒரு கிளாஸ்லேயுமே 10 20 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு கிளாஸில் 20 பேர் போடுவாங்க. அப்போ 20 கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வரணும். அப்போ அந்த சென்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 200-300 கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இது டெக்னிக்கலி பாசிபிள்? ஸோ இது இவங்க சொன்னாலும் சொன்னாலும் அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் மோடு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வரணுங்கிறது நான் அடுத்த வீடியோ போடுறேன். கம்ப்யூட்டர் மோடு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் மோடு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் டைம் ஷிஃப்ட் கண்டிப்பாக வந்து 3 மணி நேரம் கம்ப்யூட்டர் மோடு உட்கார போகிறது கிடையாது. இப்போ டைம் எல்லாம் மாறும், நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. அது எப்படி வந்து அவங்க கையாள போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போயே சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் மோடு வேணாம் அப்படின்ட்டு. நானும் ஏன் அதை நம்புகிறேன் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ் இருக்குது கம்ப்யூட்டர் மோடு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா. எனக்கு கடைசியாக வந்து செப்பரேட் எக்ஸாம். இதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேணாம், ஸ்டார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். MBBS, IS, நர்சிங்கெல்லாம் இப்போ காமனாக நீட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு தனித்தனியாக என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ப்ரெஷர் குறையும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம் நடத்த முடியாது. இப்போ இருக்கக்கூடிய நீட் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி நடத்தணும். அதான் அடுத்த வருஷம் பேராமெடிக்கலுக்கும் நீட் கொண்டு வர போகிறதா லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் வந்து நீட் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாமாக மாறப்போகுது. பேராமெடிக்கல் கொண்டு வந்து யோசிச்சு பாருங்கள், இன்னொரு 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த சிபிடி மோடுங்கிறதெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் அதை தாண்டி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் லெட்ஸ் எப்படி எதை பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். பேனிக்கெலாம் ஆக வேணாம். இந்தியா தரப்பில் என்ன ஒரு அப்டேட் கொடுத்தாலும் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதுதான் இந்த 2 நாள் நடந்தக்கூடிய மிகப்பெரிய அப்டேட்ஸ். அந்த வீடியோட எண்டில் ஒன்ஸ் அகைன் நான் ரிமைண்டர் பண்ணிடுறேன், நம்ம அகாடமியோட கேம்பஸ் டூர் வீடியோட எண்டில் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட கிளாஸஸ் வந்து ஃபுல் டே வித் யூனிட் டெஸ்ட்டோட நடக்க போகுது. டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 25,000 rupees தான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி உண்டு. அண்ட் அட்மிஷனுக்கான நம்பர் கொடுத்துருக்கேன் 9080549820. ஒரு பர்ஃபெக்ட் கோட்டா கோச்சிங் கொடுக்க போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூலோட ஃபீஸில் அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய டாஸ்க்கு. நான் சொன்ன மாதிரி தான் இயர் பை இயர் இது நான் பண்ணியிருக்கேன், இந்த வருஷமும் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சவாலாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அகாடமி ஜாயின் பண்ண மாட்டாங்க.
ஐம் டேம் ஷூர் தட். அதனால் 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப என்னால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். கிராப் பண்ணணும் அந்த ஆட்டம் அந்த மாதிரி உட்காந்து படிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஜாயின் அவர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.